டாக்டர் ஸ்ரீமதி ஸ்பேஸ் கிட்ஸ்லேருந்து அவங்களும் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம், உலகமே அவளோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு சக்சஸ்ஃபுல்லாக நிறைவேறியிருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் கடல்ல வந்து இறங்கிட்டாங்க. அவங்களைய மீட்கக்கூடிய அந்த பணிகளும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இதை? ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். முன்றைய காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டெலிவிஷன்லாம் அவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியா நடக்கும். அதை வந்து நமக்கு டெலிவைஸ் பண்ணி காமிக்கிறதுமே வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. பட் இந்த தொழில்நுட்பம் வந்து இவ்வளோ வளர்ந்த காரணத்தினால இது ஒரு சந்தோஷமா நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் நிகழ்வை நம்ம வந்து நாமளே அவங்க கூட பயணிச்சு 9 மாதம் அங்க ISSல இருந்து நம்ம திரும்பி வந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்கறது நமக்கு எல்லாருக்குமே. நிச்சயமா நீங்க சொல்லும் போதே அதான் நம்ம அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு ஒரு கூஸ் பம்ஸா இருந்தது. நம்மளும் அவங்களோட பயணிச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கும் இருந்து. நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்போ அவங்க வந்து கடல்ல வந்து இறங்கிட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அவங்களை வந்து வெளில கொண்டு வந்து அவங்களுக்கான முதலுதவி சிகிச்சைகள்லாம் அளிக்கப்படும். இப்போ அங்க ஒரு டெம்பரேச்சர்ல அவங்க இருந்திருப்பாங்க. இங்க வரும்போது அவங்களுடைய தசை நார்கள், எலும்புகள் இதெல்லாம் வந்து பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்காங்க. என்னென்ன சவால்களை வந்து அவங்க எதிர்கொள்ள வேண்டியது? பியூட்டிஃபுல் மொமெண்ட்ங்க, பியூட்டிஃபுல் மொமெண்ட். இந்த லாட்ச் ஓபன் ஆயிடுச்சுங்க. இதுதான் the பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லாட்ச் ஓபன் ஆயிட்டு நம்மள டெக்னீஷியன்ஸ் லைக் உள்ள போயிட்டு இருக்காங்க அவங்கள வெளியில கூட்டிட்டு வரதுக்கு. சோ இதுதான் வந்து நம்ம 9 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ண ஒரு மாபெரும் விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. சோ இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். வெளில அழைச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மேம் நடக்கும்? These photos will get saved into இப்ப வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால வாக் பண்ண முடியாது. சோ அதனால லிட்டரலி வந்து அவங்கள ஸ்ட்ரெச்சர்ஸ் அந்த மாதிரியான இதுல தான் வந்து தூக்கிட்டு ரிகவரி ஷிப்ல அவங்கள கூட்டிட்டு ஹியூஸ்டன் எப்பவுமே வந்து ப்ரிடாமினண்டா அவங்கள ஹியூஸ்டன் தான் கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து மீடியா இன்டராக்ஷன்ஸ், ஃபேமிலி இன்டராக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து மெடிக்கல் பாராமீட்டர்ஸ் எல்லாம் டெஸ்டிங்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த முதல் நடை ஒரு சின்ன குழந்தை அதோட ஃபர்ஸ்ட் நடை எப்படி எடுத்து வைக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களோட நடையும் வந்து இப்ப பயிற்சி கொடுத்துதான் இவங்களை நடக்க வைக்கணும். சோ கிட்டத்தட்ட இப்ப 3 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்காணிப்புலயே இருப்பாங்க, மருத்துவ கண்காணிப்புல. சில சமயம் இது என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகும் அவங்களுக்கு வந்து இதுல இருந்து கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகிறதுக்கு. பிகாஸ் கிட்டத்தட்ட 9 மாசம் இருந்துட்டாங்க இல்லைங்களா. 8 நாள் 10 நாள் அந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷன்ல இருக்கிறப்ப ரிகவரி வந்து ஃபாஸ்டா இருக்கும். பட் 9 மாசம் அப்படிங்கறதுனால இட்ஸ் a லாங் டைம். சோ அதனால ரிகவரி வந்து கொஞ்சம் டிலேயா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நமக்கு 4 ஆண்டு காலம் கூட ஆகலாம் ரிகவரி ஆகிறதுக்கு. நம்ம அந்த டிராகன் விண்கலத்துல இருந்து அவங்க வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அவங்களாம் ஒரே மாதிரி அப்படியே சிட்டிங் பொசிஷன்ல அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. நம்மளே ஒரு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாலே நமக்கு கால் மரத்து போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலாக அவங்க அப்படியே அங்கிருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் வந்திருக்காங்க. முதற்கட்டமா என்ன உடனடியா இப்போ செய்ய வேண்டியிருக்கும் உங்களுக்கு? இது வந்து 17 மணி நேரம், 24 மணி நேரம், 17 மணி நேரம் அவங்க வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க இது வந்து ரஷ்யா பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துல கீழே கேப்சூல் கொண்டு வந்துடுறாங்க. சோ டிராகன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அத 17 மணி நேரம் அந்த டிஆர்பிட் பண்ணி டிசென்ட் பண்ணி ஸ்பிளாஷ் டவுன் பண்ற ப்ரொசீஜரை வந்து அழகா கொண்டு வந்து அந்த ரெடியூசிங் ஆஃப் தி ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அழகா ஸ்பிளாஷ் டவுன் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ அவங்க முதல் கட்டமா வெளியே வந்த உடனே அவங்களுக்கு வந்து நடக்க முடியாத காரணத்தினால அவங்கள வந்து ரிகவரி ஷிப்ல அப்படியே ஸ்ட்ரெச்சர்ஸ்ல தூக்கிட்டு தான் போவாங்க அவங்கள. சோ உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓ மை காட், சச் அ பியூட்டிஃபுல். இது நமக்கு வந்து 4 பேருமே கையாற்றுறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பியூட்டிஃபுல் பிக்சர் மொமெண்ட்னு சொல்லலாம். அதை கேப்சர் பண்றாங்க. சோ இட்ஸ் வெரி வெரி எக்ஸைட்டிங் டு see that.
Heroes prefer நிச்சயமா to- மேம் அண்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா டிராகன் ஷிப்ல ஆக்சுவலி வந்து அப்போலோ மிஷன்ஸ் அதெல்லாம் நீங்க டிராவல் பண்றப்ப பாத்தீங்கன்னா லிட்ரலி லைக் வந்து ஒரு கார்கோ கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிற விதம் சொயூஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேப்சூல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதுலயே வந்து அவங்க ஒடுக்கிக்கிட்டு 4 பேரெல்லாம் டிராவல் பண்ணது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான தருணம். பட் இப்ப டிராகன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது சொபிஸ்டிகேட்டட் கேப்சூல். லிட்ரலி வந்து பிலோ எக்கானமி கிளாஸ்ல இருந்து பிசினஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி இது. சோ இது வந்து அவங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டான மோமெண்ட்னே சொல்ல முடியாது. இது ரொம்ப கம்ஃபர்டட் சீட்டிங்னு சொல்லலாம். நிச்சயம் மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க. பிசினஸ் கிளாஸ்ல வர மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க மேம். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் இருக்காங்களா மேம் அவங்க? நிச்சயமா 2 சைட்ல இருந்து, அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் சரி, இங்க இருக்கக்கூடிய நாசாட்டையும் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டுட்டே இருப்பாங்க. அப்ப அங்கிருந்து அவங்க இங்க வர வரைக்கும் இந்த 17 மணி நேரத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மேற்கொள்வாங்க? இப்போ அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அவங்க ட்ரெஜெக்டரிஸ், ஆல்டிடியூட் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா அவங்களோட அந்த ஸ்கிரீன் இருக்கு. சோ அந்த ஸ்கிரீன்ல அவங்க வந்து பார்த்துட்டே வருவாங்க. பட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டட். இங்க வந்து மேனோட ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து பெருசா கிடையாது. இதுல ஒரே ஒரு பர்ன் ஒன்னு இருக்கு, டி ஆர்பிட் பர்ன் ஒன்னு இருக்கு. அந்த டி ஆர்பிட் பர்ன் வந்து எர்த்தோட ஆர்பிட்ல என்டர் பண்றப்ப பண்ணிடுவாங்க. சோ அது பண்றப்ப என்ன ஆகும்னா இந்த கேப்சூல் வந்து ஒரு என்ன சொல்றது, ட்ரங்க் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அந்த ட்ரங்க் வந்து பிரிஞ்சிடும். அது வந்து பவர் சப்ளை கொடுக்கும் இந்த கேப்சூலுக்கு. சோ அந்த கேப்சூலுக்கு பவர் தேவையில்லை. டிஆர்பிட் பண்ணதுக்கு அப்புறம், என்டர் பண்ணதுக்கு அப்புறம் எர்த் ஆர்பிட்ல வந்து சோ அந்த ட்ரங்க் வந்து பிரிஞ்சு ஃபயர் ஆகி எலிமினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கேப்சூல் மட்டும்தான் வந்து அதோட ஸ்பீடை குறைச்சுக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல வந்து ட்ரோக் அப்படின்னு 2 ஷூட் ஓபன் ஆகும். அது வந்து என்னன்னா ஸ்டெபிலிட்டிய, நம்மளோட கேப்சூலை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணறதுக்கா அந்த 2 ட்ரோக் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 4 பாராசூட் ஓபன் ஆகும். சோ இந்த 6 பாராசூட்ஸுமே வந்து இந்த கேப்சூலை வந்து ஸ்பீடு குறைச்சு அழகா ஸ்பிளாஷ் டவுனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த பாராசூட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜைலான் பாலிமர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ல தயார் பண்ணிருப்பாங்க. ஒரு 20,000 கிலோ அந்த மாதிரி இருக்கும் அது. அண்ட் இந்த கேப்சூல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,700 8,000 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு வெயிட் உள்ள கேப்சூல் இது. சோ அந்த 6 பாராசூட்ஸுமே இதை அழகா வந்து ஸ்பிளாஷ் டவுனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். அந்த ஆர்பிட் பர்ன் பத்தியும் சொல்லியிருந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே வந்து இவங்களுடைய டிராகனை பொறுத்த வரைக்கும் பல வெற்றிகளை கண்டிருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா? இல்ல, சேலஞ்சஸ் எதுவும் இல்ல, ரொம்பவே ஸ்மூத். அந்த நடுவுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.5 நிமிடம் வந்து லாஸ் ஆஃப் சிக்னல் இருக்கும். பிஃபோர் அந்த ட்ராக் ஷூட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த லிட்ரலி ஒரு தீக்காங்க அப்படியே கம்ப்ளீட்டா வந்து தீ பத்தின மாதிரி இருக்கும் அந்த கேப்சூல். சோ அந்த இடத்துல வந்து லாஸ் ஆஃப் சிக்னல் இருக்கும். பிளாஸ்மா கவரிங்னு சொல்லுவாங்க. சோ அது கேப்சூலை வந்து கவர் பண்ணிடும். சோ அப்படி கவர் பண்ணையில அவங்க ஆக்சுவலி உள்ள இருக்கிறவங்க வெளியில பார்த்தாலே லிட்ரலி வந்து என்னடா தீ பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதுதான் வந்து நம்மள கீழே கொண்டு வந்து அண்ட் அந்த 6.5 நிமிடத்துக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சிக்னல்ஸ் கிடைக்கும். அந்த சிக்னல்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரோக் வந்து ஓபன் ஆகி நம்மள வந்து சேஃபா ஸ்பிளாஷ் டவுன் பண்ண வைக்கும். நிச்சயமா மேம், இது தொடர்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் இது தொடர்பா. இப்போ வணிக ரீதியாகவும் இதை வந்து கொண்டு போறாங்க. இந்தியா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது இஸ்ரோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஸோ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக முதல்ல கிரகன்யான் மிஷன் அதுதான் அவங்களோட மேஜர் ப்ரியாரிட்டியாக இருக்குது. கிரகன்யான் மிஷன்னா அவங்க நம்மளோட ஆஸ்ட்ரோனாட்ஸை வந்து நம்ம அனுப்புறது. அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வந்து அரௌண்ட் 2035 சம்திங் அந்த டைமில் வந்து நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி
பிளானும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக ஒவ்வொரு மிஷனுமே வந்து நமக்கு லேர்னிங் தான். ஸோ ஒரு ஸ்பேஸ் மிஷனில் நம்ம ஏதாவது ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் மிஷனுக்கான லேர்னிங் தான் அது கொடுக்குது கண்டிப்பாக. அண்ட் நம்மளும் இன்டர்பிளானட்டரி மிஷன்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கோம், பட் ஹியூமன் மிஷன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நாசாவோ இல்லை வேற ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி பண்ணுற இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஆப்வியஸாக நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கான லைக் சில லைக் ஷேரிங், டேட்டா ஷேரிங் எல்லாமே கூட ரீசெண்டாக நிறைய நடந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து அங்கே போய் ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இது வந்து ஆப்வியஸாக நமக்கு இந்தியாவுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் நம்மளும் வந்து நம்மளோட ஆஸ்ட்ரோநாட்ஸ் அனுப்புறதுக்கான இந்த விஷயம் தொடர்ந்து பேசலாம். அந்த விண்வெளி வீரர்களை தற்போது அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து வெளில வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க As we said before, it is standard procedure for all of our long பாதுகாப்பாக அவங்க அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து வெளில கொண்டு வராங்க. அவங்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளும் செய்யப்பட இருக்கிறது. basically help them move off of the recovery deck and into the private medical quarters for their விண்கலத்திலிருந்து ஒவ்வொரு வீரராக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களும் அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து ஒருவர் பின் ஒருவராக மீட்பு வீரர்கள் அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பும் அவர்கள் பாதுகாப்பாக இங்கு பூமிக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது. கடலில் பாதுகாப்பாக அந்த டிராகன் விண்கலம் இறங்கி தற்போது அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து அந்த விண்வெளி வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக மீட்டு வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தரையிறங்கிய டிராகன் விண்கலத்திலிருந்து வீரர்கள் ஒவ்வொருவராக வெளியே வருகிறார்கள். அமர வைத்தபடி வீரர்கள் ஒவ்வொருவராக கப்பலுக்குள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். மிகவும் பாதுகாப்புடனும் கவனமுடனும் மீட்பு வீரர்கள் ஒவ்வொரு விண்வெளி வீரர்களையும் வெளியே அழைத்து வருகிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட 4 பேரும் விண்கலத்திலிருந்து ஒருவர் பின் ஒருவராக வெளியே அழைத்து வருகிறார்கள். விண்கலத்திலிருந்து ஸ்ட்ரெச்சரில் அமர வைத்து வீரர்கள் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். 171 days in space alongside NASA astronaut Nick Hague. Looks like we're getting some cheers and clapping on board as Alexander கடலில் இறங்கிய நிலையில் கயிறு உதவியுடன் அது கப்பலில் ஏற்றப்பட்டது. தற்போது அந்த கப்பலில் இருந்து ஸ்ட்ரெச்சரில் வைத்து மீட்பு குழுவினர் ஒவ்வொரு வீரர்களையும் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அனைத்துமே திட்டமிட்டபடி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. விண்வெளி வீரர் கையை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். உற்சாகமாக அவர் கையசைக்கிறார். தரையிறங்கிய டிராகன் விண்கலத்திலிருந்து ஒவ்வொரு வீரராக மீட்கப்பட்டு வருகிறார்கள். வெளியே வந்த அந்த விண்வெளி வீரர் உற்சாகமோடு கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். One of the remaining footrests being removed from விண்கலத்திலிருந்து ஸ்ட்ரக்சரில் அமர வைக்கப்பட்டு ஒவ்வொரு விண்வெளி வீரராக உள்ளே அழைத்து சென்று மருத்துவ சோதனைகள் நடக்க இருக்கின்றன. அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கான அந்த பணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. விண்வெளி வீரர்கள் ஒவ்வொருவராக வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். As I said before, we generally try to have the